இன்றைய நாளுக்கான அனுக்கிரக வார்த்தை வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4:12 அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். இந்த வசனம் நமக்கு இயேசுவானவர் நமக்கு தருகிற ஒரு வாக்குத்தத்த வசனம். அவருடைய நாமத்தினால நமக்கு ரட்சிப்பு உண்டாம். அவருடைய நாமமே இல்லாமல் இந்த பூலோகத்தில் ஒரு நாமமும் இல்லை, வேறோ தேவர்களும் இல்லை, வேறு கடவுளும் இல்லை. அவருடைய நாமத்தை சொல்லும் போது நமக்கு இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனைகள் மாறிவிடும், நமக்கு ரட்சிப்பு வந்துவிடும், ஆக்கினை தீர்ப்பு கிடையாது, பரலோக பாக்கியமும் இந்த உலகத்திலே வந்துவிடும். அந்த சந்தோஷத்தை பெற்று பரலோகத்திற்கு நாம் பேரெழுதப்பட்டவர்களாக இப்பொழுதே நமக்கு அந்த ஒரு சிலாக்கியத்தை பெற்று செல்வதற்கு ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறார். இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிற இந்த வசனத்தை நாம் நிதானமாக கவனிப்போம். இயேசு என்ற நாமத்தை உச்சரிப்போம். அவருடைய நாமத்தினாலே இந்த வியாதி பிரச்சனைகள், மன கலக்கங்கள், இருதயத்தின் சஞ்சலங்கள், வேதனைகள், உலக பாடுகள், மனுஷனால் வருகிற சோதனைகள், கண்ணிகள் எல்லாவற்றுக்கும் நாம் தப்பதற்கு பலன் உண்டு. அவருடைய நாமத்தை இன்னைக்கு உச்சரிப்போமா? எங்கெங்கெல்லாம் போறோமோ, என்னென்ன வேலை செய்தாலும் இயேசு என்ற நாமத்தை இந்த காலை வேளையிலே இந்த மாலை வரைக்கும் இந்த நாள் முழுவதுமாக அதை நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம். அவர் எப்படியாவது நமக்கு இந்த உலகத்தின் பாடுகள் வழியாக கடந்து போகும்போது நமக்கு ரட்சிப்பை அருளுவார். உலக சந்தோஷத்தை நம்ம விட்டுவிட்டு இயேசு தருகிற உண்மையான ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வோம் என்றால் இன்றைக்கே உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். இயேசுவின் பிள்ளை என்று அழைக்கப்படும். பரலோக பாக்கியம் இன்று கிடைக்கும். தலை தாழ்த்தி ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு சுவாமி, உம்முடைய நாமத்தினாலே எங்களுக்கு விடுதலை உண்டு, ரட்சிப்பு உண்டு என்ற அனுக்கிரக வார்த்தை எங்களோடு பேசினீங்களப்பா. இந்த நாளிலே கேட்கிற எங்களை அர்ப்பணிக்கிற எங்களை ஆசீர்வதிங்க. இருதயத்தில் விசுவாசிக்கிறோம், நீர் ஒருவர் தான் ரட்சகர், நீர் தான் எங்களுக்கு சகாயர் என்பதை நாங்கள் இன்னைக்கு நம்பி உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாங்க, பரலோக சந்தோஷத்தை இந்த உலகத்திலே தந்து விடுங்க. அந்த சந்தோஷத்தை தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.